ஹாய், மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப்பிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்குது அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட்ஸ்அப்பிட்டிஸுங்கிறத ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர் நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது அவருடைய கை மணிக்கட்டுகளில் வித்தியாசமான வலி ஏற்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல தான் தெரிய வந்துச்சு. இந்த நோய்க்கான ஃபுல் தியரி நம்மளுக்கு அப்போ தான் கிடச்சிருக்கு. அந்த வாட்ஸ்அப்பிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மணிக்கட்டுகளில் அல்லது கட்டை விரல் தசைகளிலோ அல்லது ஆட்காட்டி விரல் தசை நாறுகளோ தேய்மானம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த டாக்டருக்கு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவர் மொபைல் ஃபோனை கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பார்ப்பாராம். 6 மணி நேரம் பார்க்கறனால தான் அவருக்கு அந்த நோய் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப்பிட்டிஸ் அப்படிங்கிற இந்த நோயிலேருந்து தடுக்கிறது எப்படி, இது வராமல் நம்மளை தடுத்துக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது 15 to 20 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது தடுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கேப் விடணும். அதை விட்டுட்டு தான் அடுத்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணணும். பட் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய டைமை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டினியூஸாக மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் பெரிய ஆபத்து அவங்களுக்கு தான் ஏற்படுது. அண்ட் தென் இதை இப்போ நம்ம நார்மலாக இப்போ உள்ள ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கண்டினியூஸாக ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்க்குறது நம்ம கண்ணை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு 20-20-20 அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். என்ன 20-20-20? அதாவது 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் பார்த்து அவங்களுடைய கண்ணை லைட்டாக பிளிங்க் பண்ணி எடுத்தால் அவங்களுடைய கண்ணுக்கு அது எக்ஸசைஸாக இருக்கும். இதை யார் வேணாலும் பண்ணலாங்க. அதாவது நம்மளும் ஃபோனை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப்பிட்டிஸ் அப்படிங்கிற நோயிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வரலாம். அண்ட் தென் அதாவது இப்போ நம்ம நம்மளோட குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோனை கொடுத்து நம்ம நிறைய பேர் கெடுத்துட்டோங்க. அவங்க ரெகுலராக மொபைல் ஃபோன் எப்பயுமே பார்த்துட்டே இருக்காங்க. அதில் அவங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் குழந்தைங்க மொபைல் ஃபோனை வச்சு கற்றுக்குறாங்க. அவங்கள்ட்ட அவங்க பார்க்குறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அவங்க நல்லதான் பார்க்குறாங்களா அல்லது கெட்டதை பார்க்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேரண்டிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதை அந்த மொபைலை இன்ஸ்டால் பண்ணி வச்சாலே குழந்தைங்க தவறான ப்ரௌசருக்குள்ளே போகாமல் அது பார்த்துக்குங்க. அண்ட் தென் கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறது எப்பயுமே பண்ணவே கூடாது. அதுதான் ஆய்வுகளும் சொல்லுது. நீங்கள் கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பிட்டிஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய வகையான நோய்களும் உங்களை தாக்கக்கூடிய கண் பார்வை கெடும். கண்டினியூஸாக ஹெட்ஃபோன்ஸோ இயர்ஃபோன்ஸோ யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய காதுக்கு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு நம்மளுடைய பாடி எல்லாமே பார்த்துக்கும் தான். அதான் ஒரு டெக்னாலஜிக்கு ஏற்றுக்கிற மாதிரி நம்மளுடைய உடம்பு வளைஞ்சு கொடுக்குற யுக்திகள்லாம் அதுக்கு தெரியும். பட் அது இப்போ நடக்காது, அது கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ தான் டெக்னாலஜிக்குள்ளேயே நம்ம போயிருக்கோம். இன்னும் ஃப்யூச்சர் இன்னும் பயங்கர மோசமாக இருக்கும், பயங்கர அட்வான்டேஜஸாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிகப்படியான விஷயங்கள் தீமையாக தான் நடக்குது இந்த மொபைல் ஃபோன் மூலியமாக. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.